நம்ம பார்க்க போறது தான் அகஸ்தியர் இருக்கக்கூடிய ஒரு மந்திர், அகஸ்தியர் குண்டு அப்படின்னு சொல்றாங்களா காசியில. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய மடம். இப்படி நேரா நீங்க கீழே போனீங்க, கீழே போய் நேரா போனது நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய மடம். அதுல இருந்து மேலே ஏறி இப்படி வந்தாங்கன்னா, படிக்கட்டுல வந்தோன்னா இந்த சந்தில தான் வந்து அகஸ்தியருடைய மடம் இருக்கு. இதுக்குள்ள இது அகஸ்தியருடைய மடம். இது இங்க இருக்கிற சுவாமி தான் வந்து அகஸ்தியர் வணங்கிய சிவலிங்கம். இதுக்கு பேர் வந்து அகத்தீஸ்வரன் சொல்லிட்டு, அகத்தீஸ்வரர் வணங்கிய ஒரு சிவலிங்கம். இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் முன்னாடி வந்து சுவாமி அகத்தியர் வந்து காசி விஸ்வநாதரை வணங்கிட்டு இந்த இடத்துல தவம் பண்றதுக்காக இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி இங்க வச்சிருக்காரு. இந்த சுவாமிக்கு பின்னாடி வந்து அம்பா லோபமுத்ரா வந்து இருக்காங்க. இந்த சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா அகஸ்தியர் வணங்கி அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கத்தை பக்கத்துல வந்து கேதாரிநாத் லிங்கம் சொல்றாங்க இதுக்கு பேரு. இது சுத்தி துர்கா மற்ற சன்னதிகள் இருக்கு. இது அம்மா லோபமுத்ராவுடைய சன்னதி. இந்த பக்கத்துல வந்து கணபதி இருக்காரு. சோ இந்த லிங்கத்தை பாத்தீங்கன்னா மேல் அகஸ்தியர் வணங்கிய கை வச்சு பூஜை பண்ண அந்த கை விரல்கள் அப்படியே இருக்கு. சந்தனம் வச்சது போன தழும்புகள் எல்லாம் இருக்கு. இப்ப பூ அலங்காரம் பண்ணியிருக்கனால அது தெரியல. அபிஷேகம் பண்ணும்போது இது எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் நீங்க இந்த சிவலிங்கம். இந்த சன்னதியில தான் நாம இப்போ வந்து அகஸ்தியரை வந்து ஐயா அன்புச்செழியன் ஐயா அவர்கள் வந்து இங்க வந்து அகஸ்தியரை வந்து இங்க பிரதிஷ்டை பண்றதுக்கான ஒரு 4 ஆண்டுகள் முயற்சி எடுத்து இப்ப வந்து சுவாமி அகஸ்தியர் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த இடம் பாருங்க, நாம இதை சுவாமி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கோம். எந்த விதமான ஒரு இடிக்கிறதோ எதுவுமே பண்ணாம கரெக்டா இதுக்கு ஆத்தாவற மாதிரி இதே இடத்துல ஒரு சன்னதி இருந்திருக்கு. இதை வந்து நேற்று பிரதிஷ்டை முடிஞ்சு முதல் காலம் 2ஆம் கால யாக பூஜை நடந்து வந்து இருக்காரு. ஸோ மற்ற பூஜைகள் வந்து இது மதியம் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க சுவாமியை வந்து நல்லா பார்க்கலாங்க.